2025 கிரிக்கெட் வெற்றி, அறிவியல் கண்டுபிடிப்பு, சிந்தூர் ஆபரேஷன் என இந்தியா பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளதாக மன் கி பாத் ரேடியோ நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். 2025 ஆண்டில் இந்தியாவின் தாக்கம் எல்லா இடங்களிலும் தெளிவாக தெரிந்தது. அறிவியல் மற்றும் விண்வெளித்துறையில் இந்தியா ஒரு மாபெரும் பாய்ச்சலை நிகழ்த்தியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதமாக கூறியுள்ளார். வாரணாசியில் நடந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தமிழ், ஹிந்தி பேசுவோரை இணைத்தது. தமிழ் பெரும் கலாச்சாரமான மொழி. ஹிந்தி பேசுவோர் தமிழ் பேச கற்றுக்கொண்டதைக் கண்டு வியந்தேன் என மன் கி பாத் ரேடியோ நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். கர்நாடகா கார்வார் கடற்படை தளத்தில் நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கடலுக்கு அடியில் பயணம் மேற்கொண்டார். அப்துல் கலாமுக்கு பிறகு நீர்மூழ்கியில் பயணித்த இரண்டாவது ஜனாதிபதி என்ற பெருமையை திரௌபதி முர்மு பெற்றுள்ளார். கோவை ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வரை உள்ள உயர்மட்ட மேம்பாலத்திற்கு சி. சுப்பிரமணியம் மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதிமுக கோரிக்கையை ஏற்றி 100 நாள் வேலை திட்ட வேலை நாள் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டது. அதிமுக ஆட்சி அமைந்தால் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என பழனிசாமி கூறினார். ஏழை மக்கள் மீது பெரும் பரிவு கொண்டு அனைவருக்கும் உதவும் தன் உயர்ந்த உள்ளத்தால் தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்றவர் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் என முதல்வர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். எனது அருமை நண்பரின் நற்பணிகளை நினைவு கூர்கிறேன் என தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மரியாதை செலுத்தினார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு குருபூஜையை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, நயினார் நாகேந்திரன், ஜி.கே. வாசன், சீமான் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். சென்னையில் டிசம்பர் 31ஆம் தேதி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகத்தின் கடன் அளவு அதிகமாகவும் கவலைக்கிடமான நிலையிலும் உள்ளது என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். பொய் சொல்வதில் கோபாலபுரம் குடும்பத்தினர் PhD பட்டம் பெற்றவர்கள். அது அவர்களுக்கு எளிதான விஷயம். திமுகவின் பொய்யை தரவுகளுடன் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கண்டித்திருப்பது வரவேற்கத்தக்கது என அண்ணாமலை கூறியுள்ளார். RSS பிள்ளைகளாக இருப்பது பெருமைதான். தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் தேசத்தின் சேவைக்காகவும் RSS செயல்பட்டு வருகிறது என மத்திய அமைச்சர் எல். முருகன் கூறினார். விஜய் எங்களுடன் வருவதுதான் அவருக்கு பாதுகாப்பு என்று நயினார் நாகேந்திரன் கூறியது யதார்த்தமான உண்மை. ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயகனின் கடமை என தமிழிசை கூறியுள்ளார். போட்டித் தேர்வுகளை எளிதாக அணுகக்கூடிய வகையில் மாற்றுவதே நான் முதல்வன் திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டத்தால் தமிழக இளைஞர்கள் வெற்றியை குவிக்கின்றனர் என துணை முதல்வர் உதயநிதி கூறினார். பாஜவுடன் கூட்டணி வைத்து MLA ஆனது நானா திருமாவளவனா? ஈவேரா குறித்து அண்ணாதுரை, கருணாநிதி பேசியதை விடவா நான் பேசினேன் என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சனாதனம் மீறுவது அடங்க மறுத்தலின் ஒரு பகுதி. பொதுவெளியில் ஊரறிய வெற்றிகரமாக சாதி மறுப்பு திருமணம் நடக்கும் சாதிக சூழல் இன்று உள்ளதாக திருமாவளவன் தெரிவித்தார். திமுக அரசு கொண்டு வந்துள்ள உழவர் அலுவலர் 2.0 திட்டம் விவசாயத்தின் வீழ்ச்சிக்கே வழிவகுக்கும். ஆபத்தான இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். நாளை நடைபெறும் பாமக செயற்குழு கூட்டத்தை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறோம். கூட்டணி குறித்து முக்கிய அறிவிப்பையும் ராமதாஸ் வெளியிடுவார் என எதிர்பார்க்கிறோம் என அக்கட்சியின் கௌரவ தலைவர் G.K. மணி கூறினார். சேலத்தை சேர்ந்த அதிமுக முன்னாள் MLA பல்பாக்கி சி. கிருஷ்ணன் செங்கோட்டையன் முன்னிலையில் தவிகவில் இணைந்தார். அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதாக பழனிசாமி அறிவித்துள்ளார். வட இந்தியாவில் நடக்கும் காசி தமிழ் சங்கமமாக இருந்தாலும் சரி, பிஜியில் உள்ள பள்ளிகளாக இருந்தாலும் சரி, தமிழ் கலாச்சாரம் மற்றும் மொழியை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். காங்கிரஸ் என்பது வெறும் அரசியல் கட்சி அல்ல, அது இந்திய ஆன்மாவின் குரல். வெறுப்பு, அநீதி மற்றும் சர்வாதிகாரத்திற்கு எதிராக வலுவாக போராட உறுதி பூண்டுள்ளோம் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார். காங்கிரசின் வலிமை தற்போது வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம், ஆனால் எங்கள் முதுகெலும்பு நேராக உள்ளது. எங்கள் சித்தாந்தம் அழியாது என காங்கிரஸ் தலைவர் கார்கே கூறினார். காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற திக்விஜய் சிங் கருத்து சரியானதுதான் என அக்கட்சியின் MP சசி தரூர் கூறியுள்ளார். நாங்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பிறந்தவர்கள். பாரதிய ஜனதாவிடம் என்ன வரலாறு இருக்கிறது? மகாத்மா காந்தியின் பெயரை வரலாற்றிலிருந்து நீக்க முடியுமா என கர்நாடக துணை முதல்வர் D.K. சிவக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜயின் அரசியல் பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துகிறேன். சினிமா உலகம் அவரது இருப்பையும் துடிப்பையும் நிச்சயமாக மிஸ் செய்யும் என இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார்.
வங்கதேசத்தில் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டதற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கையின் போது நூர்கான் விமானப்படை தளம் சேதமடைந்ததாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டது. பஹ்ரைனில் நடந்த GCC கோப்பை போட்டியில் இந்தியாவிற்காக விளையாடிய பாகிஸ்தான் சர்வதேச கபடி வீரர் உபைதுல்லா ராஜ்புத்தை காலவரையின்றி தடை செய்வதாக பாகிஸ்தான் கபடி கூட்டமைப்பு உத்தரவிட்டுள்ளது. தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் வேரோடு அகற்றுவதே அதிமுகவின் லட்சியம் என திருப்போரூரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பழனிசாமி பேசினார். திமுகவிற்கும் தாவேகவிற்கும் இடையே கள்ள உறவு அல்ல, நல்ல உறவு இருக்கிறது. திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகளை சிதறடிக்க செய்யவே இந்த உறவு என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார். கலைத்துறையிலும் பொது வாழ்விலும் கேப்டன் விஜயகாந்த் நிகழ்த்திய சாதனைகளை நினைவு கூர்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். 2026 தேர்தலில் எங்களை எதிர்க்க யார் தனியாக வந்தாலும் கவலை இல்லை, கூட்டணியோடு வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் தலைவர் தைரியமானவர் என அமைச்சர் ரகுபதி கூறினார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு குரு பூஜை சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள். அவரது வாழ்வும் நேர்மையும் துணிச்சலும் வறியோரின் பசி தீர்த்த பண்பும் என்றும் தமிழக மக்களின் இதயங்களில் வாழும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக அரசியல் களத்தில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி துணிச்சல் மிக்க ஆற்றலாலும் கனிவான நற்குணத்தாலும் அனைவரின் நன்மதிப்பினை பெற்றவர் விஜயகாந்த். அவரது நினைவு நாளில் அவர் ஆற்றிய மக்கள் தொண்டினை நினைவு கூர்வோம் என தங்கம் தென்னரசு கூறினார். தமிழக அரசியலில் மிகவும் வித்தியாசமான மனிதர் விஜயகாந்த். ஆண்டுகள் கடந்தாலும் மனிதநேயத்திற்காக என்றென்றும் தமிழக மக்களால் அவர் நினைவு கூறப்படுவார் என அன்புமணி கூறினார். மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் அவரை வணங்குகிறேன். புரட்சி கலைஞருக்கு என் புகழஞ்சலி என தாவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய செல்வ பெருந்தகை அரசியலில் எப்படி இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பவர் விஜயகாந்த் என அவர் கூறினார். 3வது முறை என்னை கைது செய்திருக்கின்றனர். அரசு ஒரு யூடியூப் சேனலை பார்த்து அஞ்சுகிறது என்பதை தவிர இதற்கு வேறு என்ன பொருள் இருக்க முடியும் என சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜூரம் வந்ததால் பொங்கல் பரிசு மற்றும் லேப்டாப் திட்டத்தை அறிவித்திருப்பதாக RB உதயகுமார் கூறினார். எடப்பாடி பழனிசாமியின் குறி அர்ஜுனன் குறி, நாங்கள் வீழ்த்த வேண்டிய எதிரி திமுக என்றார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற தடை விதிக்கப்பட்டது மக்கள் மனதில் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்துள்ளது என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. 12,000 முதல் 14,000 கிலோ எடை கொண்ட பெரிய செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் வகையில் இந்த புதிய ஏவுதளம் அமைய உள்ளது. சபரிமலையில் மண்டல மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டதிலிருந்து இதுவரை 36 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். கடந்த ஆண்டை விட 4.1 லட்சம் பக்தர்கள் கூடுதலாக தரிசனம் செய்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்காக ஜனவரி 15ஆம் தேதி நடைபெற இருந்த CA தேர்வுகள் ஜனவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக இந்திய பட்டய கணக்காளர் கழகம் அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் 81 நாடுகளிலிருந்து 24,600 இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதில் சவுதி அரேபியாவில்தான் அதிக அளவிலான இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பள்ளிகளில் செய்தித்தாள் வாசிப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பொது அறிவு, சொல்வளம், விமர்சன சிந்தனை, கவனத்திறன், சமூக விழிப்புணர்வை உருவாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. புஷ்பா 2 திரைப்படம் தொடர்பான நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பலியான வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் உட்பட 23 பேர் மீது ஹைதராபாத் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் கல்யாண உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. சாமியை தூக்கியபடி பாதம் தாங்கிகள் நெற்றியில் எலுமிச்சம்பழம் உடைத்தும் கண்களால் ரூபாய் நோட்டுகளை எடுத்து காட்டியும் பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். விடுமுறை நாளான இன்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சுமார் 6 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் உள்ள வாயிலார் நாயனார் குரு பூஜை வெகு விமரிசையாக நடந்தது. பக்தர்கள் வந்து தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் பகல் 19ஆம் நாளில் மார்பில் மகாலட்சுமி பதக்கம், முத்து அபயஹஸ்தம், முத்து திருவடி, முத்து ஆபரணங்கள், முத்து கிரீடம் அணிந்து பக்தர்களுக்கு நம்பெருமாள் சேவை சாதித்தார். சபரிமலையில் நேற்று நடைபெற்ற மண்டல பூஜையுடன் 41 நாட்கள் நடைபெற்ற மண்டல காலம் நிறைவு பெற்று நடை அடைக்கப்பட்டது. இனி மகர விளக்கு கால பூஜைகளுக்காக டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படும்.
சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் பொதிகை, சோழன், முத்துநகர், வைகை, வந்தே பாரத் உட்பட பல விரைவு ரயில்களின் நேரம் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் மாற்றப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 4,42,070 பேர் விண்ணப்பித்துள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் ஆட்சேபனை குறித்து 4,741 பேர் படிவம் 7 சமர்ப்பித்துள்ளனர். மத்திய அரசு அறிவித்துள்ள 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுகுறித்து தமிழக தொழிலாளர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக பாரதிய மஸ்தூர் சங்கம் மாநில செயலாளர் தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மண்டப மீனவர்கள் 3 பேரை ஜனவரி 7ஆம் தேதி வரை காவலில் வைக்க கோர்ட் உத்தரவிட்டது. மீனவர்கள் 3 பேரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் முத்தநாடு மந்தில் வெகு விமர்சையாக நடந்த மொர்பர்த் பண்டிகையில் தோடரின மக்கள் பாரம்பரிய உடையணிந்து சிறப்பு வழிபாடு செய்தனர். பாரம்பரிய நடனமாடி பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர். புதுக்கோட்டை அருகே காயம்பட்டியில் பைக் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் கோவிந்தராஜ் என்பவர் பலியானார். படுகாயமடைந்த குமார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் வேலங்குடியில் 1926ஆம் ஆண்டு செட்டிநாட்டு கலைநயத்துடன் 30 அறைகளுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட வீட்டுக்கு 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. 6 தலைமுறைகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பங்கேற்று சிறப்பாக கொண்டாடினர். சென்னை கலெக்டர் அலுவலக முன் போராட்டம் நடத்திய 500க்கும் மேற்பட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். போராட்டத்தின் போது மயங்கி விழுந்த 3 ஆசிரியர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. டெல்டா மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களிலும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். பிற தமிழக பகுதிகள் மற்றும் புதுச்சேரியிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பிரபல இயக்குநர் பாரதிராஜா உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக பாரதிராஜா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் நாளை அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கொடைக்கானலில் இரவு அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் உறைபனி நிலவக்கூடும். தமிழகத்தில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக தஞ்சையில் கிறிஸ்தவ ஆலயத்தில் பிரார்த்தனை முடிந்து வெளியில் வந்த கிறிஸ்தவர்களுக்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் ரோஜாப்பூ மற்றும் கேக் வழங்கி அன்பை பரிமாறிக்கொண்டனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதிகளுக்கு போலீசார் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளனர். நட்சத்திர விடுதிகளுக்கு வரும் வாகனங்களை முறையாக சோதனையிட்டு பதிவு செய்ய வேண்டும். நட்சத்திர விடுதிகளில் நுழைவு வாயில்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். தற்காலிக மேடை அமைப்பதற்கு தீயணைப்புத் துறையின் தகுதி சான்றிதழ் பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை பாடியில் உள்ள கைலாசநாதர் கோயிலில் அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார். கோயில் கட்டுமான பணிகளில் ஏற்படும் தாமதங்கள் குறித்து அதிகாரிகளிடம் அதிருப்தி தெரிவித்தார். கட்டுமான பொருட்களை முறையாக தணிக்கை செய்யுமாறும் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் SIR கணக்கீட்டு படிவங்களை முறையாக சமர்ப்பிக்காத 10 லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணியை தேர்தல் கமிஷன் துவங்கியுள்ளது. தேனி சீலையம்பட்டி அருகே 2 வீலர் மீது டிப்பர் லாரி மோதியதில் வளர்மதி என்பவர் பலியானார். அவரது கணவர் சிவா படுகாயமடைந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தை அமைச்சர்கள் கோவிய செழியன், மெய்யநாதன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நாளை முதல் சர்வ தரிசனம் டோக்கன் வழங்குவது நிறுத்தப்படும் என திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. சர்வ தரிசன டோக்கன் ஜனவரி 8ஆம் தேதி முதல் வழங்கப்படும். நலம் காக்கும் மருத்துவ முகாம்கள் மூலம் நேற்று வரை மட்டும் 13 லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் அடைந்துள்ளார். ராணிப்பேட்டையில் அரசு மருத்துவ முகாம் நிகழ்ச்சியின் போது அமைச்சர் காந்தி வருகைக்காக காக்க வைக்கப்பட்டிருந்த மருத்துவ பயனாளி பெண் திடீரென மயக்கமடைந்து விழுந்தார். தண்ணீர் உட்பட அடிப்படை தேவைகள் முறையாக வழங்கப்படவில்லை என புகார் எழுந்தது. தஞ்சை மருத்துவக் கல்லூரி பெண்கள் விடுதிக்கு எதிரே புதர் மண்டி கிடந்த இடத்தை சுத்தம் செய்தபோது மிகப்பெரிய செம்பு, பித்தளை பாத்திரங்கள் கிடைத்தன. இதன் மூலம் 9 லட்சம் ரூபாய் மருத்துவக் கல்லூரிக்கு கிடைத்ததாக முதல்வர் பூவதி தெரிவித்தார். பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் சிறுத்தை நடமாடுவதால் சுற்றுலாப் பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் பாதுகாப்புடனும் கவனத்துடனும் செல்லுமாறு வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். புத்தாண்டையொட்டி நீலகிரியில் அதிக சத்தத்துடன் பட்டாசுகள் வெடிப்பது, வான வேடிக்கை நடத்துவது, வனவிலங்குகளை அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களை ஓட்டுவது உள்ளிட்டவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரித்துள்ளது. தென்காசி அருகே உள்ள ராமச்சந்திரப்பட்டினம் என்ற பகுதியில் ரயிலில் அடிபட்டு 50 ஆடுகள் பலியாயின. இது தொடர்பாக விசாரிக்கப்படுகிறது. பொங்கல், தைப்பூசத்தை முன்னிட்டு மேல்மருவத்தூரில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை 57 விரைவு ரயில்கள் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது.
இன்னும் ஓரிரு தினங்கள் இருப்பதால் மழைக்கு இன்னும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். படகையும் பறிமுதல் செய்து காங்கேசன் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்றனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 2வது நாளாக இன்றும் சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெறவுள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயன்பெறுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தற்கொலைக்கு முயன்ற தாவேகா நிர்வாகி அஜிதா ஆக்னலுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனே அவரை அவசர சிகிச்சை வார்டுக்கு இடமாற்றம் செய்தனர். அங்கு அவருக்கு டாக்டர்களின் கண்காணிப்பில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் தொண்டர்கள், ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்யப்போவதை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உறுதி செய்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். 12 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திருத்தணியில் கஞ்சா போதையில் ரீல்ஸ் மோகத்தில் வடமாநில இளைஞரை ரயிலில் வைத்து பட்டாக்கத்தியில் வெட்டிய மாணவர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள 4 வீடுகளில் தங்கம், வெள்ளி, பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். அவர்களை போலீசார் தேடுகின்றனர். அமைதி பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் ஆர்வம் காட்டவில்லை. உக்ரைன் அமைதியை விரும்பவில்லை என்றால் ராணுவ நடவடிக்கை மூலம் இலக்குகளை அடைவோம் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். மாருதி இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் உருவாகியுள்ள தி ராஜா படம் ஜனவரி 9 வெளியாகிறது. இதன் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய மாருதி, இப்படம் நிச்சயம் வெற்றியடையும், பிரபாஸ் ரசிகர்களையும் எதிர்பார்ப்பாளர்களையும் மகிழ்விக்கும். 1% ஏமாற்றம் அளித்தாலும் என் வீட்டிற்கு வந்து விமர்சிக்கலாம். படம் வெளியாவதற்கு பல அழுத்தங்களை எதிர்கொண்டேன் என கூறி கண்ணீர் விட்டு அழுதார். அவரை பிரபாஸ் தேற்றி ஆறுதல் கூறினார். இயக்குனர் ஷங்கரின் மகன் அர்ஜித் சில வருடங்களாக ஏஆர் முருகதாசிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். விரைவில் அர்ஜித் கதாநாயகனாக ஒரு புதிய படத்தில் நடிக்க உள்ளார். இயக்குனர் அட்லியின் உதவி இயக்குனர் ஒருவர் இயக்கப் போகிறார். இதில் ஹீரோயினாக கீர்த்தி ஷெட்டி ஒப்பந்தமாகி உள்ளாராம். நடிகை ருக்மணி வசந்த் தற்போது கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யஷ் நடிக்கும் டாக்ஸிக் படத்தில் நடித்து வருகிறார். படம் பற்றி அவர் கூறும்போது, இதில் நான் இதற்கு முன்பு நடிக்காத கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். இது ஒரு சவாலான படம். நடிகர் யஷ் மற்றும் இயக்குனர் கீது மோகன்தாஸ் படத்தை அணுகிய விதம், படப்பிடிப்பு நடத்திய விதம் எனக்கு நல்ல அனுபவத்தை தந்துள்ளது என்றார். ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டு விழா மலேசியாவில் நடைபெற்றது. இதில் அரசியல் பேசக்கூடாது என அந்நாட்டு அரசு கட்டுப்பாடு விதித்ததால் மறைமுகமாக பேசிய நடிகர் விஜய் தனியா வருவாரா அணியா வருவாரா என்று கேட்கிறார்கள். 33 ஆண்டுகளாக அணியாகத்தான் வந்திருக்கிறோம். இப்போதும் விளக்கம் போதவில்லை என்பார்கள். சஸ்பென்ஸில்தான் கிக் இருக்கும். 2026 வரலாறு மீண்டும் நிகழப்போகிறது என பேசினார். கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யஷ் நாயகனாக நடிக்கும் டாக்ஸிக் படம் மார்ச் 19 வெளியாகிறது. ருக்மணி வசந்த், நயன்தாரா, ஹூமா குரேஷி உள்ளிட்டோர் நடிக்கும் இந்த படத்தில் ஹூமா குரேஷி எலிசபெத் கதாபாத்திரத்தில் நடிப்பதாக அறிவித்துள்ளனர். பராசக்தி படத்தை இயக்கிய சுதா குங்கரா, எனக்கு முழுநீள காதல் கதையை உருவாக்க ஆசை. கதை தயாராக உள்ளது. ரஜினியின் தீவிர ரசிகையான எனக்கு அவரை வைத்து முதல் மரியாதை போன்று ஒரு படம் பண்ண விருப்பம் என்றார்.